Hi, hello and welcome to Viral Media friends. Friends, இன்னைக்கு நாம வீட்லயே எப்படி அலோவேரா ஜெல் அதுவும் மார்க்கெட்ல கிடைக்கிற மாதிரி அலோவேரா ஜெல் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அலோவேரா நல்லா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட கீழ் பகுதி எல்லாத்தையுமே கட் பண்ணிருங்க. ஏன்னா கீழ் பகுதியில நிறைய ஜெர்ம்ஸ் இருக்கிற வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 நிமிஷம் வரையும் தனியாவே ஊற வச்சிருங்க. அதுல இருந்து ஒரு ஜெல் மாதிரி வரும். எல்லோ கலரில் அது நம்ம கையில் பட்டுச்சுன்னா நமக்கு இச்சிங்காக இருக்கும். அதனால நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு 5 நிமிஷம் வரையும் நம்ம அதை தனியாக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம மேலே இருக்கிற பார்ட்டையும் எடுத்துகிட்டு நல்லா தரோவாக வாட்டரில் க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நான் 2 சைடும் பீல் பண்ணுறேன். ஒன்று நீங்கள் பீலர் இருந்துச்சுன்னா பீலர் வச்சு பீல் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்கிற ஒரு கத்தியை வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் எல்லா அலோவேராவும் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லா அலோவேராவையும் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்கிற கத்தி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பீலர் வச்சு மேலே இருக்கிற தோலை நீங்கள் தனியாக எடுத்துடலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற அலோவேராலேருந்து எல்லா ஜெல்லையும் நான் இப்போது கலெக்ட் பண்ணுறேன். இது கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைனலாக ஒரு கப் அளவுக்கு நமக்கு அலோவேரா கிடச்சிருக்கு. இதில் இந்த க்ரீன் கலர் அதோடைய தோல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பார்த்து தனியாக ரிமூவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு அன்ஈஸியாக இருந்துச்சுன்னா. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை அப்படியே கூட வச்சு அரைச்சிடலாம். அதனால் நமக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்டும் கிடையாது. ஸோ இதை நான் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் ரோஸ் வாட்டர் கலக்கிறேன். நம்ம ரோஸ் வாட்டர் கலக்கும் போது நமக்கு அதில் நல்ல ஸ்மெல் கிடைக்கும். இந்த ரோஸோட ஸ்மெல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரோஸ் வாட்டர் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். ஈரப்பதமாகவே இருக்கும் நம்ம ஸ்கின் ஸோ நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் இந்த ஜெல்லில் கலந்து இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை நல்லா ஃபைனாக ரொம்ப நைஸாக அரைச்சிட்டேன். ரொம்ப தண்ணியாக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த அரைச்சி வச்ச அலோவேரா நான் இதில் ஊற்றுறேன். அடுப்பை இது ஊற்றிட்டதுக்கப்புறம் சிம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா கொதி நிலைக்கு வரும்போது நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா அகர் அப்படின்னு சொல்கிற இந்த கடல் பாசி வாங்கியிருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு இது பவுடர் மூலியமாக கிடச்சிதுன்னா பவுடர் மூலியமாக ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிதுன்னா இதில் ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் இதில் கட் பண்ணி போடுறேன். இதே மாதிரி நீங்களும் ஒரு 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அகரகர் கிடைக்கல, உங்கள் இருக்கிற ஏரியாவில் கிடைக்கல அப்படின்னா ஜெலட்டின் அப்படின்ற ஒரு பவுடர் விற்பாங்க. ஜெல்லி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஜெலட்டின் பவுடரையும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த பவுடர் கிடைச்சாலும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. அந்த அகரகர் நல்ல ஒரு கரையிற அளவுக்கு நீங்கள் கொதிக்க விடுங்க. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் ரோஸ் வாட்டர் ஊற்றாமல் பண்ணிங்கன்னா அந்த பிசு தன்மை அப்படியே தான் இருக்கும். நல்லா கொதிநிலைக்கு வந்ததுக்கப்புறமா நான் இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் டார்க்காக வேணும்னா நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை லைட்டான கலர் வேணும்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் டார்க்காக வேணுன்றதுக்காக நான் கொஞ்சம் கலர் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை தொட்டு பார்க்கலாம் பிசுக்கு தன்மை இருக்கான்னு. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ நமக்கு இந்த ஜெல் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு வடிகட்டி வச்சு நீங்கள் வடிகட்டிக்கோங்க. ஆவி பறக்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பார்த்து நீங்கள் கையில் பற்றாமல் நீங்கள் வடிகட்டுங்க. நீங்கள் வடிகட்டும் போது அந்த வடிகட்டியில் இருக்கிற ஜெல்லை நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கி விடுங்க. அப்போ தான் அந்த வடிகட்டியிலேருந்து அது இறங்கும். ஏன்னா அந்த ஜெல் பதத்தில் இருக்கிறதுனால அந்த வடிகட்டியில் அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. நீங்கள் நல்லா இப்படி கலக்கி விட்டிங்கன்னா அது ஈஸியாக ட்ரெயின் ஆகிடும்.
இப்போது இது ரொம்ப சூடாக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் வரையும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இதை வைக்கும்போது மூடி போட்டு வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், திறந்தே வைங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சூடெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணணும்னா இதில் வந்து நம்ம ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ் வந்து கலக்கணும். அப்போ தான் வந்து இது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நான் வந்து எஸ்பி பவுடர் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். எஸ்பி பவுடர்னால் வந்து சோடியம் பென்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஊறுகாயிலலாம் வந்து இதை ஆட் பண்ணுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை ஆட் பண்ணுறதுனால நமக்கு எந்த வித கெடுதலும் கிடையாது. ஏன்னா இது நம்ம சாப்பிட போகிறதில்ல. அதனால நீங்கள் இதை பயப்படாமல் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வைக்காமல் இருந்தால் கூட ஒரு 6 மாதத்துக்கு வரையும் இது கெட்டே போகாது. இதை வந்து நம்ம ஒரு 5 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம். 5 ஹவர்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி அழகான சூப்பராக கடையிலே விற்கிற மாதிரி ஜெல் பதத்தில் நமக்கு கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா? மாவு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி அலோவேரா செஞ்சது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வந்து இதை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வந்து பயப்படாமல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த எஸ்பி பவுடர் யூஸ் பண்ணுறதுனால எதுவும் ஆகிடாது. இப்போ நீங்கள் கடையில் வாங்குகிற அலோவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் கலப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அதில் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே கெடுதி. நம்ம இந்த மாதிரி வீட்டிலே வந்து ட்ரை பண்ணி ஒரு ஆல்டர்னேட்டிவான மெத்தட் வந்து ட்ரை பண்ணோம்னா நம்ம ஸ்கின்க்கும் சரி நம்ம ஹெல்த்துக்கும் சரி ரொம்ப நல்லதாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து கொஞ்சம் எடுத்து தேய்ச்சி பார்க்குறேன். எவ்வளோ ஷைனிங்காக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். நம்ம ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வெட்டுக்காயப்பட்டிருந்தாலோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் இதை தேய்ச்சிங்கன்னா சீக்கிரமாக சரியாயிடும். தழும்புகளுக்கு இதை தேய்ச்சிக்கோங்க. டெய்லி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது இது பற்றின டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.